இங்கிருந்து பக்கத்தில் இருக்க இலங்கை நமக்கு ரொம்ப நெருக்கமானது. நம்மளுடைய தொப்புள் கோட்டை உறவு என்ன வாழ்ந்தது வந்து போன எலெக்ஷன்ல அனிலகுமாரா திசநாயக்கா 3% ஓட்டு, இன்னைக்குன்னா 53% ஓட்டு. இலங்கை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 159 எம்பிக்களை கொண்ட 3/2 பங்கு எம்பிக்களை கொண்ட நாடாளுமன்றத்தை இடதுசாரி தலைமையில் அமைச்சிருக்கிறது. காரணம் என்ன? மாற்றம். அந்த மாற்றத்தை நம்மளுடைய தொழிலாளர்கள் மத்தியில் எடுத்து பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிஐடி அதுதான் சொல்லுது. சங்கம் எடுக்கின்ற முடிவுகளை சங்க உறுப்பினர் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கிறோமா? பின்னாடி பேச போறாரு நயினார் பல்வேறு விஷயங்களை பிச்சை வந்து பல்வேறு விஷயங்களை பேச போறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு போறது மட்டுமல்ல, நாம் கேட்டதை, நாம் உணர்ந்ததை, நாம் உள்வாங்கியதை நாம் இருக்கக்கூடிய இடத்துல சென்று அந்த இருக்கக்கூடிய கமிட்டிகளுக்கு இதை நீங்கள் வந்து தெரிவிக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டம். தலைவர்கள் பேசினாங்க, கேட்டாங்க, நல்லா இருந்ததுங்க, கை காட்டணும், சாப்பிட்டோம், பஸ் ஏறி வந்துட்டோம், ட்ரெயின் ஏறி போயிட்டு வந்துருக்கிறது. போயிட உடனே அந்த பணியை நீங்க செய்யணும். அதுதான் சிஐடி சொல்லுது. நீங்க கேட்கின்ற பணி அவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரீச் டு அன்ரீச் சொல்லுது சிஐடி. சென்று அடையாதவர்களை சென்றடைய வேண்டும். சென்றடையாதவர்கள் எது சென்றடைய வேண்டும்? சங்கத்தினுடைய கோட்பாடு, சங்கத்தினுடைய செயல்பாடு, சங்கத்தினுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கை உள்ள நியாயங்கள், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, தீர்ப்பில் நமக்கு வந்த சாதக பாதக அம்சங்கள், அரசனுடைய ஒப்பந்தம், ஒப்பந்தத்தில் வந்த சாதக பாதக அம்சங்கள், எங்கு அரசு நம்மை பழிவாங்குகிறது, எங்கு அரசு நம்மளை புறக்கணிக்கிறது, எதை நாம் முன்கையில் எடுக்க வேண்டும், இந்த ஒப்பந்தத்தில் எதை முன்னிறுத்த வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் தானே பேசுது. இதெல்லாம் பேசணும். இதுதான் ஆரோக்கியமான பேச்சா இருக்கும். அதுக்கு தானே சங்கம் வச்சுக்கிறோம். அதை தவிர்த்து நீ பெரியாரு, நான் பெரியாரு, என்னை இப்படி குறை சொல்லிட்டாரு, அண்ணன் அப்படி குறை சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்குள்ளே பேசிதான் நம்ம இருக்குது. 1000 தான் இருந்தாலும் தொப்புள் படி வருவங்க நமக்கும் மற்ற வேலை அமைப்புக்கும். சிஐடி பெற்றெடுத்த பிள்ளை அது. ஒரு குழந்தை எது இல்லாதவனாலும் பிறக்கும். கை இல்லாத பிறக்கும், கால் இல்லாத பிறக்கும், கண் இல்லாத பிறக்கும், எது இல்லாததான் பிறக்கும். தொப்புள் இல்லாத பிறக்குமா? பிறக்கே பிறகு. சிஐடியுடைய தொப்புள், தொப்புள் படி உறவு அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. நாம தான் தாய். ஏஎஸ் சமயத்தில் ஒரு கூட்டத்தில் கூட பேசினேன். சாம்சங் கூட்டத்தில் 16 வருஷம் கஷ்டப்பட்டான் தொழிலாளி. எங்கெங்கயோ போனான், எங்கெங்கயோ போயிட்டு கடைசியா சிஐடி வந்தாங்கன்னா அது ஒரு பெண்ணினுடைய உதாரணத்தை சொல்லி சொன்னாரு. பொண்ணை கட்டி கொடுக்குறோம், 16 வருஷம் குடும்பம் நடத்துது. குடும்பம் நடத்தின பிறகு இனிமேல் இவனா கூட வாழவே முடியாது என்ற நிலைமைக்கு வந்த பிறகுதான் அது தாய் வீட்டுக்கு வருது. இது தாய் வீடு. இந்த தாய் வீட்டுக்கு எல்லாரும் வந்தே ஆகணும். இது எப்பவுமே வரவே இருக்கும். இந்த தாய் வீட்டினுடைய வாசல் திறந்தே இருக்கும். யாருக்காக? தொழிலாளிக்காக, தலைவனுக்காக அல்ல, கட்சிக்காக அல்ல, வந்திருக்கக்கூடிய தொழிலாளிக்காக சிஐடியினுடைய வாசல் கதவுகள் திறந்தே இருக்கும். உன் பிரச்சனையை பேசுவதுதான் சிஐடி, உன் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதுதான் சிஐடி. சிஐடியினுடைய தலைவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, அப்படித்தான் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தியாகத்தில் வளர்ந்த கொடி, தியாகத்தில் வந்த சங்கம். இப்ப கூட பேசும்போது சொன்னார், அது இந்த அறையில் சொல்லாமான்னு. சாம்சங் போராட்டத்தில் டிகேஆரை போய் சந்திச்சோம். அப்போ ஒன்று சொன்னார், ஜாக்கிரதையாக சொல்லியா சவுந்தரராஜன், முத்துக்குமாரி எந்த நேரத்திலையும் எதுவும் ஆகலாம். பிபிசி ஞாபகங்களா? சிம்சன் போராட்டம். நீங்க மோதிரத்துக்கு கார்பரேட் ஆகணும், உலக முதலாளியாக கூட. இன்னைக்கு 1000-2000 ரூபாய்க்கு குத்தி கொலை பண்றாங்க. புலிப்படை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சென்னையில் நடந்தது. என்ன தலைவர்களை பாதுகாப்பு 4 பேர் கூட வச்சுங்க. பூமி இவ்வளவு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் அந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? என் உயிர் போனால் தொழிலாளிக்காக போகட்டும் என்று சொல்லுகின்ற தலைவரை தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். பிபிசி அதான் சொன்னாரு. கடைசியில
உங்களோட நான் நிறைய பேச வேண்டும் என்று இருக்கிறேன். என் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போயிடுச்சு, மிச்சம் இருக்கிற ரத்தமும் உங்களுக்கு எனக்கு அப்படிதான் சொன்னார் வீட்டு. அவர் காட்டி காத்த சங்கம் தான் இது எப்படி மற்றவங்களுக்கு துரோகம் செய்யும்? இது மற்றவங்களுக்கு துரோகம் செய்யும் என்று சொன்னால் நாம் எப்படி நம்புவது? கனகாசம் பாட்டில் சொன்னாருங்க, சொன்னது நீதானா, சொல் என் உயிர், தாய்ப்பாலும் விஷமாகலாம், நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? தாய்ப்பால் விஷமாகுமா? கனகாசம் சொன்னாருங்க, தாய்ப்பால் கூட விஷமாகலாம், நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? சிஐடி மீது இப்படி அவதூறு பேசுவது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அதை எப்படி நாம நம்ப முடியும்?